ஒரு வண்டியில 2 பேர் தான் போகணும். இதெல்லாம் சுத்தமா சொல்ல லாஜிக்கே இல்லாம நீங்க பேசுறீங்க. எப்படி சார் விட்டுட்டு எப்படி சார் வர முடியும்? நீங்களே சொல்லுங்க. அது வந்து கவர்மெண்ட்ல கிடையாது. சிதம்பரத்துல பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்தினர் இருசக்கர வாகனத்துல போயிட்டு இருக்கும் போது ஒரு போலீசார் வந்து வழிமறிச்சு இந்த மாதிரி இந்த வாகனத்துல எதுக்கு 4 பேர் போறீங்க, இதுல வேற சின்ன பசங்களுக்கு ஹெல்மெட் போடாம கூட்டிட்டு போறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் ஆச்சு. அந்த வீடியோ கீழே வந்த கமெண்ட் என்னன்னா, நியாயமா காக்கி சட்டை போட்ட போலீசார் எதுக்கு பிடிக்கணும், டிராபிக் போலீசார் தானே இந்த மாதிரிலாம் ஃபைன் போட்டு கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து கேட்கறாங்க. அப்புறம் தான் வந்து இங்க வந்து இவர் பாதிக்கப்பட்டவர் என்ன வாதாடுறாருன்னா, இப்போ குடும்பத்தோட நாங்க போறோம், குழந்தைங்க எல்லாம் தனியா வீட்டுல விட்டா வர முடியும் அப்படின்னு கேட்டதுக்கு போலீசார் வந்து அலட்சியமா அதெல்லாம் வந்து சட்டத்துல இடம் இல்ல, இருசக்கர வாகனம்னா 2 பேர் தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி இந்த வாதாடுற வீடியோ தான் சமூக வலைத்தளங்கள் எல்லாம் வைரல் ஆயிட்டு இருக்கு. இப்ப அந்த வீடியோவும் நீங்க பாத்துட்டு வாங்க. ஹெல்மெட் போடாம போறாங்கல்ல, சரிங்களா? புரியுதுங்களா? புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் உங்க வேலை நீங்க முடிங்க. போடா இப்போட உங்க வேலை அதெல்லாம் லாஜிக்கே இல்லாம ஒண்ணுமே ரூல்ஸே தெரியாம நின்று பேசிக்கிறீங்க. இப்போ நீ போ போடான்றல இருடா பேசிட்டேன். செம்ம இருந்த தேவையில்லாம போ. பசங்களை இதுக்கு போய் சொன்னீங்கன்னா இருக்கு, ஆர்சி புக் இருக்குது, ஹெல்மெட் போட்டு வந்துக்கிறாங்க சார். பசங்களை கூட்டு வந்து சார், வேற யாரையும் கூட்டு வரல சார். நான் பெரியவங்களை டிக்கெட் வந்தாக்கா பிரச்சனை இல்ல, குழந்தைய கூட்டு வந்துருக்கேன். இதுக்கு போய் ஃபைன் போட்டு நிக்கிறீங்க நீங்க. சரி, இன்னும் எவ்வளோ கைன்னு கட்டி போ. சரி, இட்டு போ. அவங்களுக்கு தெரியல, உங்களுக்கு தெரியல.